ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் சொல்ல போகும் செய்தியை பொறுமையாக, அமைதியாக, தனிமையில் கேள். நீ இதை தனிமையில் கேட்பதுதான் உனக்கு நல்லது. பிள்ளையே, இதை பற்றி இப்போது பேச வேண்டிய கட்டாயம் ஏன் தெரியுமா? பல முறை உன்னை அடைவதற்கு அங்கே வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை முழுமையாக உள்ளே தள்ள வேண்டும் என்று அங்கே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் இப்போது இந்த கட்டாயத்தில் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் தங்கமே. காரணம் இல்லாமல், காரியம் இல்லாமல் எதையும் நான் எந்த நேரத்திலும் யாரிடத்திலும் பேச மாட்டேன். நான் ஒரு வாக்கை கொடுக்கிறேன் என்றால் அது கட்டாயம் உன் வாழ்வில் நடக்கும் வாக்காக இருக்கும், நடக்கக்கூடிய வாக்காகவும் இருக்கும். பிள்ளையே, நான் சொல்ல போகும் விஷயத்தை கவனமாக கேளின் தங்கமே. ஒரு சில காரியங்கள் உன்னை வீணாக்க வேண்டும் என்று எதிர்மறை சக்திகள் போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையில், உன்னுடைய உயிரை கூட பறிக்கும் நிலையில் கூட இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் எதிர்மறை சக்திகளை அனுப்பி. பிள்ளையே, பல விஷயங்கள் உனக்கு இங்கே எதிரானவைகளாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கண்டு கொண்டேன். கெவிலி சொல்லிக் கொண்டிருக்கும் திசையும் சரியில்லாமல் இருக்கிறது என்பதை நான் அறிந்தேன் பிள்ளையே. அதை மாற்றி அமைக்கிறேன், கவலைப்படாதே தங்கமே. நீ வேலை செய்யும் இடத்திலும் பிரச்சனைகள் தொடங்கிவிட்டது. உன் வீட்டிற்குள்ளும் நிம்மதியை இழந்திருக்கிறாய். ஏதோ ஒரு சில நேரம் தானாக கண்கள் மூடுகிறது தூக்கத்திற்காக. பல நேரங்களில் இரவு முழுவதும் நீ தூங்காமல் தவிப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். கண்களை மூடி தானாக தூக்கம் வரும் நேரத்தில், அன்பு பிள்ளையே, நான் சொல்லும் நேரத்தில் உனக்கு முழிப்பு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவையில்லாத நேரத்தில் உன்னை யாரோ தட்டி எழுப்பியது போல அதிர்ச்சியில் நீ எழுந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்தாயா பிள்ளையே? நீ நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் நேரம், உன்னையும் மறந்து உறங்கிக் கொண்டிருக்கும் நேரம், உன் வீட்டில் இருப்பவர்கள் குரல் போல உனக்கு கேட்டிருக்கிறதா? உன் வீட்டில் இருக்கும் உன் பிள்ளைகளாக இருக்கட்டும், உன்னுடைய துணையாக இருக்கட்டும், அந்த குரலில் உன்னை அழைப்பது போல ஒரு குரல் நான் சொல்லும் நேரத்தில் உனக்கு கேட்டிருக்கிறதா? இவர்கள் அழைப்பது போல் இருந்து நீ அதிர்ச்சியோடு எழுந்திருக்கிறாய் அல்லவா? இப்போதும் இந்த நேரத்தில் உனக்கு தானாக முழிப்பும் வந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இரு என் பிள்ளையே. அப்படி யாராவது குரல் கேட்கிறது என்று நீ அதிர்ச்சியோடு எழுந்து விடாதே. அந்த அதிர்ச்சி உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என் தங்கமே. அப்போது நீ சுதாரித்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் உன் வீட்டில் அனைவருமே உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அதுபோல குரல் கேட்டால் நீ அதிர்ந்து விடக்கூடாது. உன் மனதை பலப்படுத்த வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இதுபோல காரியங்களை எதிர்மறை சக்திகள் செய்யத்தான் செய்யும். உன்னை பயப்படுத்த தோன்றும். உன்னை நேரம் கெட்ட நேரத்தில் பயத்தை உண்டாக்கி அதிர்வை கொடுத்து உன் உடல் நலத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. உடல் நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு அதன் முடிவு உன்னை உயிரிழக்கச் செய்ய வேண்டும் என்பதும் அதனுடைய எண்ணமாக இருக்கிறது. அன்பு பிள்ளையே, எதிர்மறை சக்திகளை அழிக்க வேண்டும், எதிர்மறை சக்திகளை ஒழிக்க வேண்டும் என்பதை உன் மனதில் இருந்து ஆரம்பி. முதலில் இரவு உறங்கச் செல்லும் முன் தெய்வ படத்திற்கு முன்னால் நின்று தெய்வங்களை வணங்கி தெய்வத்தின் பெயர்களை உச்சரித்து திருநீரை எடுத்து நெற்றியில் இட்டு அதன் பிறகு நீ உறங்கச் செல் பிள்ளையே. கட்டாயம் தெய்வம் உன்னோடு இருப்பதால் அனைத்தில் இருந்தும் உன்னை காப்பாற்றிவிடும்.
இந்த காரியத்தை உன்னிடம் நான் சொல்கிறேன் என்றால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காதே. இத்தனை தூரம் நீ இப்போதும் இந்த கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் எத்தனையோ பாடுகளில் இருந்து உன்னை விலக்கி காத்ததனால் தான் இன்று நீ நின்று கொண்டிருக்கிறாய். தெய்வ சக்தி உன்னோடு இல்லை என்றால் நீ இருக்கும் இடத்தில் புல் முளைத்திருக்கும் என்பதை மறந்து விடாதே. தெய்வத்தை வணங்குவதை விட்டு விடாதே. என்றும் தெய்வம் உனக்கு துணையாக நின்று உன்னை காப்பாற்றும். நான் சொன்னபடி இரவு செய்துவிட்டு அதன் பிறகு உறங்கச் செல். தெய்வம் உன்னோடு இருந்து விரைவில் எதிர்மறை சக்திகளை அழித்து உன்னை காப்பாற்றும் என் தங்கமே. அன்பு பிள்ளையே, உன் அன்னை உனக்காக வைத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பிராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. ஓம் சக்தி. நன்றி.